பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: மஞ்சள் பூசணிக்காயை நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2 பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே எண்ணெயில் போட்டோம்னா மிளகா தீஞ்சு போயிடும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூசணிக்காவிலே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. சும்மா காய் வேகிறதுக்காக லைட்டாக தெளிச்சா மட்டும் போதும். காய் கொஞ்சம் வேகட்டும், தட்டு போட்டு மூடிக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலையே போட்டுக்கலாம். பூசணிக்காய்க்கு வேர்க்கடலை தூள் பண்ணி போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பொங்கல் வேறு வரப்போகுது. ஸோ எல்லார் வீட்லேயும் பூசணிக்காய் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கலக்கக்கூடாது. சும்மா லைட்டாக கலக்கிட்டு 1 நிமிஷம் விட்டால் போதும். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.